நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வினோத்குமார். கடந்த வீடியோஸ்க்குலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. பயங்கர சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய ரெசிபீஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. பேக் டு பேக் நிறைய வந்து உங்கள்கிட்டேருந்து இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு. அதுக்கு பெரிய ஒரு நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ணி உங்களை எல்லாரையும் வந்து மகிழ்விக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா வரப்போகிற நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் பண்டிகை நாட்கள் தான். தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கெட் டுகெதர் உங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அடிப்படையாக வச்சு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் பண்டிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பச்சடி தான். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளே தான் இருக்கோம். மாங்காய் தோப்புக்குள்ளே ஒரு மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். மாங்காய் பச்சடி இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா பனை வெல்லம் போட்டு பண்ணுவாங்க, இல்லை நார்மல் அச்சு வெல்லம் போட்டு பண்ணுவாங்க, இல்லைனா சர்க்கரை போட்டு கூட பச்சடி பண்ணுவாங்க. மாங்காய் பச்சடி கல்யாணத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு வெல்லம் போட்டு ஒரு மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறங்கிறத நீங்கள் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் ஹீட்டாக இருக்குது. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு எடுத்துக்கிறேன். கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு வந்து முக்கியமாக கடுகு பொரிஞ்சால் தான் சுவை. இப்போ நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ஸோ இது ரொம்பவே முக்கியம். கடுகு நல்லா பொரிஞ்சு அதோட டெம்பரிங் சவுண்டு கம்மியானால் தான் கடுகை சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நிறைய பேர் கடுகு பொரியவே விட மாட்டாங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஆட் பண்ணுறேன். இது வந்து கிளிமூக்கு மாங்காய். மாங்காய் வந்து நல்லா டைசஸாக கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாங்காய் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன மாதிரி மாங்காய் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பங்கனப்பள்ளி மாங்காய், காயாக இருக்கிற மாங்காய் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய்னாலே புளிப்பாக இருக்கும். புளிப்பான மாங்காவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நல்லது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் கொஞ்சம் வேகணும். அதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாங்காய் பச்சடியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து நல்லா குக் ஆகணும். அது வந்து ஜாம் மாதிரி அதுலேருந்து எடுத்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து அந்த தோல் மட்டும்தான் வரணும். அது அந்த மாதிரி வரணும்னா முக்கியமாக நம்ம மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம் ஆயிலில். இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ரேஷியோ என்னென்னா 1:1. ஒரு பவுலில் நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணுறோன்னா ஒரு பவுல் வெல்லம் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க கல்யாண மண்டபத்துலலாம். ஓகே, அது வந்து மாங்காய் பச்சடி ஆட் பண்ணுறதுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். நான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்டிகை நாட்களில் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறது தான் வந்து விசேஷம். வெல்லம் ஆட் பண்ணி தான் நிறைய பேர் பாயசம், வெல்லம் ஆட் பண்ணி தான் நிறைய பேர் பச்சடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப இல்லை. ரொம்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மஞ்சள் கலர் வந்துடும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். பாருங்கள், ஆல்ரெடி ஹாஃப் டன் ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு மாங்காய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் உள்ள
பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இதில் தான் குக் ஆகும் இந்த மாங்காய். ஸோ எங்களுக்கே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் தோப்பில் பண்ணுறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஆம்பியன்ஸ் சுற்றி மாங்காய் தான். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மாங்காய் தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது ஆம்பியன்ஸு. ஸோ இந்த சுற்றுச்சூழலில் நம்ம இந்த மாங்காய் பச்சடியை வந்து பண்ணுறோம். அதேமாரி மாங்காய் நீங்கள் கட் பண்ணுறது இவ்வளோ பெருசாக கட் பண்ணலனாலும் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும், குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா சுண்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் வெல்லத்தை. இது ரொம்ப தித்திப்பாக இருக்கணும் மாங்காய் பச்சடி. அதுமாதிரி புளிப்பு தன்மையும் இருக்கும். அதனால் நான் 1:1 ரேஷியோ சொல்லியிருக்கேன். வெல்லம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிட்டுருக்கு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டு குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் அவுட்புட் என்னங்கிறத பார்த்துடலாம். செம்மையாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்க மாங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது அதில். ஐ திங்க் ஸோ நல்ல ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த மாங்காய் பச்சடியை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா சுண்டு மாங்காவும் நல்லா குக் ஆகிருக்கு. ட்ரெடிஷ்னலாக உங்கள் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான் மாங்காய் பச்சடி. சவுத் இண்டியனில் டெலிகசி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இலை சாப்பாடுக்கு முக்கியமாக வந்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்களில் மாங்காய் பச்சடி பண்ணுறது விசேஷம். எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. இந்த வரப்போடுற பண்டிகை நாட்களில் மாங்காய் பச்சடியை யாரும் மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாரம்பரியமான ஒரு மாங்காய் பச்சடி வந்து உங்கள் வீட்லேயும் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாங்காய் பச்சடியை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் பச்சடியில் ஸ்பைசி இருக்கும், சால்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ இந்த மாங்காய் பச்சடி இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சி. மாங்காய்லாம் நல்லா குக்காகி மேஷ் ஆகிருக்கு வெல்லத்தில். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். மாங்காய்லாம் நல்லா குக்காகிருக்கு. அந்த ஸ்கின்னும் நல்லா குக்காகிருக்கு. இந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் மாங்காய் பச்சடி, ட்ரெடிஷ்னலான மாங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ஸு. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாங்காய் தோப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டன்னாக மாங்காய் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு. இந்த மாங்காய் தோப்பில் இந்த மாங்காய் பச்சடி பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி.